மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 9:27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் வெகு காலமாய் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட தன் வாலிப மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறான். இயேசு அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த மாதம் கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆண்டவர் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் தாமதமாய் அல்ல, உடனே நடக்கும். அவன் ஏன் இன்னும் ஒண்ணுமே நடக்கலன்னா அவர் இன்னும் ஹல்லேலூயா. நம்ம நிறைய செஞ்சு ஒண்ணுமே நடக்காது. ஆனா அவர் ஒண்ணு செஞ்சா போதும் எல்லாமே நடக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த நாளிலே செபிக்கும்படி விரும்புகிறேன். கடந்த நாளிலே ஆவியானவர் ஆமென் இந்த வார்த்தையை ஆமென் தியானிக்க வைத்து இடைப்பட்ட வார்த்தைகள். முதலாவது, விசுவாசம் உள்ளவனாக. விசுவாசம் உள்ளவனாக. ஆமென். இங்கே இந்த தகப்பன், அதாவது இந்த மகனுக்கு பிரச்சனை திடீரென்று வந்த பிரச்சனை இல்லை. அதாவது திடீரென்று ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நம்ம அந்த பிரச்சனை மாறுவதற்கு அல்லது அந்த பலவீனம் மாறுவதற்கு டாக்டர்ஸை போய் பார்ப்போம், மெடிசின் எடுப்போம், என்னெல்லாம் உண்டோ எல்லாமே பார்ப்போம். ஆங்கில மருத்துவம் எடுத்து பார்ப்போம், அப்புறம் நாட்டு வைத்தியம் எடுத்து பார்ப்போம். அடுத்து புதுசு புதுசு டாக்டர்ஸ்லாம் அப்போதான் முளைப்பாங்க. அதாவது வேற யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறோம். இது பண்ணி பாருங்க, அதை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, அப்போ ஏன்னா அந்த பிரச்சனை திடீரென்று வந்த பிரச்சனை. ஆனா சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்கும்போது சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷனுக்காக இன்னொரு ஆள்கிட்ட போய் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே மைண்டு செட் ஆயிரும், இவனை விட்டு மாறாது, இவனுக்கு இது இவ்வளவுதான், இதுதான். ஆனா இங்கே ஒரு தகப்பன் சின்ன வயசுல இருந்தே அந்த வாலிபனுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனா இப்பொழுது இயேசுவினிடத்துல அவன் வருகிறான். இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்கு காரணம் அவனுக்குள்ளே எழும்பின விசுவாசம். அந்த விசுவாசம் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் துவங்கின ஆரம்பத்திலேயே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு புறம் தேவராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், இன்னொரு புறம் அவர் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார். வேதத்தில் ரிப்பீட்டடா வரக்கூடிய சில வார்த்தைகள் உண்டு. அதுல ஒரு காரியத்தை பார்க்க முடியும், அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. வாசிங்க. பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை டீடைலா சூப்பரா கொடுத்திருக்கு இந்த வசனத்துல. அவருடைய கீர்த்தி பரம்பிட்டு அப்பொழுது எல்லா டைப் மக்களையும் கொண்டு வராங்க. அதாவது பாதிப்புக்குள்ள இருக்கிற எல்லா டைப் மக்களையும் சும்மா கொண்டு வரல. இயேசு இருக்கிறார் அப்படி இல்லை, இயேசு என்ன செய்கிறார், இயேசுவால என்ன செய்ய முடியும், இயேசு என்னெல்லாம் செய்தார் என்கிற கீர்த்திங்கிறது அவருடைய புகழ், அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவம். இது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லா இடத்துலயும் பரம்பும் போது எல்லா டைப் மக்களும், அதாவது அப்போ பிசாசுல பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்கும் போது அவன் எல்லா இடத்துலயும் போய் சொல்றான். லேகியோன் பிடித்த வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போய் ஊர் ஃபுல்லா சொல்றான். ஆண்டவர் சொல்றான், உன் இனத்தாரிடத்துல போய் சொல்லுன்னு சொல்றாரு. அவன் அந்த ஊரு ஃபுல்லாவே சொல்றான். நிறைய இடத்துல இயேசு சொல்வார், இதை நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. அப்படி இருந்தும் அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்?
ஹல்லேலூயா. இது யார்கிட்டயுமே சொல்லாது. இது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அவருடைய கீர்த்தி பரம்புகிறது. இந்த செய்தி யாரு காதுல வருதுன்னா, சின்ன வயசுல இருந்தே பிள்ளை வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை பார்த்து 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 இவன் லைஃப் இனி அவ்வளவுதான் என்கிற நிலையில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய காதுல இந்த செய்தி வருகிறது. இயேசுவால இதை குணமாக்க முடியும் என்கிற செய்தி வருகிறது. மார்க் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ இன்னைக்கு சொல்லுகிற அந்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பல பிரச்சனைகளை இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டும் அது இயேசுவினிடத்தில் கொண்டு வராமல் இருக்கிறோம். எந்த ஒரு காரியமானாலும் அதை அவரிடத்தில் கொண்டு வர பழகணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? விசுவாசம் தேவை. விசுவாசம் எப்படி வரும் என்று ரோமர் 10:17 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன விசுவாசம்? இவங்க நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்களா? இல்ல தூதன் வந்து சொல்லி வந்த கூட்டமா இவங்க? இல்ல, அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து கேள்விப்பட்டு வந்தார்கள். மார்க் 5:27 எடுக்க வேண்டாம். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இனி அவளுக்கு செலவு பண்றதுக்கு கையில எந்த காசுமே இல்லை. அப்ப அவ செட் பண்ணிட்டா, நம்ம லைஃப் இவ்வளவுதான். 12 வருஷம், 1-2 வருஷம் கிடையாது, 12 வருடம். அப்ப அவ சரி, இதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒவ்வொரு முறை கஷ்டப்பட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் செட் பண்ணி இருக்கும் போதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அவ கேள்விப்பட்டது என்ன? தச்சனுடைய மகன் கேள்விப்பட்டிருப்பா? இல்ல, இவர் அற்புதங்களை இவர்கிட்ட போனா கண்டிப்பா சொல்யூஷன் உண்டு. அவ கேள்விப்பட்டு அவ புறப்படுறா. கேள்வி, அந்த வார்த்தை உள்ள என்றானதுமே அவளுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது. அந்த விசுவாசம் அவளை எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு அப்படின்னா, அவர் என்ன தொடணும்னு கூட கிடையாது, நான் அவரை தொடணும்னு கூட கிடையாது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவ புறப்பட்டு போறா. ஆமே. கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 7:25 அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். பர்திமேயு வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது காலடி சத்தங்கள் அதாவது ரெகுலரா ஒரு தெருவுல நார்மலா போக்குவரவு இருக்கும். இன்னைக்கு திடீர்னு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அவன் விசாரிக்கிறான், என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்ல, நசரேயனாகிய இயேசு போகிறார் சொன்னதும் இவன் கத்துறான். எப்படி கத்துறான் தெரியுமா? தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்துறான். ஏன்னா அவன் கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்டிருக்கான், ஓ இயேசுன்னு ஒருத்தர் குருடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்கிறாரா? அப்படியா இயேசு எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்லது அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி இருக்கும்போது யார் வரா? இயேசு வரார். இயேசு, இவர் தான் குருடருக்கு பார்வையை கொடுக்கிறவர். கத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு இயேசுவினிடத்துல என்னால என் காரியத்தை கொண்டே போக முடியல அப்படின்னா நான் சொல்லலாம், நான் விசுவாசியாகும், நான் ரொம்ப வருஷமா விசுவாசி, நாங்க தலைமுறை எல்லாம் சொல்லலாங்க. ஆமே, நம்மளால இயேசுவினிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போக முடியவில்லை என்றால் நம்மள என்ன தாழ்ச்சியா இருக்கிறது தெரியுமா? விசுவாசம். நம்மளால ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் வைக்க முடிகிறதா? பாருங்கள், இந்த சகரியா, எலிசபெத் அவங்கள மாதிரி ஒரு நல்ல கப்பலை பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய, அதாவது இருண்ட காலம், கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி
கடைசி தீர்க்கதரிசி ஆகிய சகரியா மரித்த பிறகு, ஆமென், ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் பைபிள்ல கடைசி புக்கை மல்கியா வைத்திருக்கிறது. ஆனா வேதத்தின்படி இந்த கடைசி கிறிஸ்துவுக்கு முன்னாடி கடைசி ப்ராஃபட் யார் அப்படின்னா சகரியா. சகரியா மரிதன் பிறகு கிறிஸ்து வெளிப்படுறது, அதாவது யோவான் ஸ்நானன், கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் வெளிப்படும் வரைக்கும் அந்த காலம் எப்படிதான் இருந்துச்சுன்னா, பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே வெளிப்படாது இருண்ட காலம்னால என்ன அப்படி தெரியுமா, ரேமா இல்லாத காலம், வார்த்தை இல்லாத காலம். நம்ம லைஃப்ல இப்படி ஒரு காலம் வரவே கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருண்ட காலம்னாலே வார்த்தை வெளிப்படாத காலம். ஆனா அந்த காலத்திலையும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுல உறுதியாய் தீர்மானமா இருந்தவங்க தான் யார் அப்படின்னா சகரியா, எலிசபெத். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், சத்ரு என்னதான் ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளினாலும் தம்முடைய காரியத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு மீதியை, ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கும் வைத்து கொண்டுதான் இருக்கிறார். உலகமே பாவத்தில் விழுந்த போது ஒரு நோவாவை கர்த்தர் வைத்தார் அல்லவா? ஆமென். அது போலதான் அந்த மீதியானியர் அல்ல, இந்த மீதியான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுல நாம இருப்போம்னா நாம பாக்கியவான்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் கேப்ரியல் இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது நிற்கும் போது சொல்றா, ஆமே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு. அப்போ கண்டிப்பா இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? பிள்ளைக்காக. எப்போ ஜெபம் பண்ணி இருப்பாரு? எப்போ ஜெபம் பண்ணி இருப்பாரு? இன்னைக்கு நாளைக்கான் இருக்கும் போதா? இல்ல, அந்த காலத்துல ஜெபம் பண்ணி இருப்பார். ஆமே. அல்லது சிலர் பெண்ணினால மாதிரி சில கிருபை பெற்றவங்க குத்தும் போது ஜெபம் பண்ணியிருப்பார். அல்லது ராகேல போல எலிசபெத் இவங்க சட்டையை பிடிக்கும் போது, நமக்கெல்லாம் ஜெபம் ஓடணும்னாலே சுத்தி 4 பேரு குத்தணும். அப்படி குத்தி நம்ம ஜெபம் பண்றோம்னா அப்படி குத்துறவங்களுக்காக வராதே, வரணுமே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த தூதன் சொல்லும் போது சகரியா முடிஞ்சு. ஆமே. அப்ப சகரியா எங்க வர போக முடியுது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுது. ஆனா என்ன வைக்க முடியல தெரியுமா? இப்பொழுது தன்னுடைய காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியவில்லை. அப்பொழுது தூதன் சொன்னா, யாரு தெரியுமா? நான் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற தூதன். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்ல க்ளோரி, நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் க்ளோரி, நீ சொன்னதை செய்து முடிக்க. காலங்கள் மாறலாம், காலங்கள் ஓரபா சதரபா, நீரோ என்று மாறாதவர். காலங்கள் ஜீசஸ். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால ஆண்டவர் சமூகத்துல ஒரு காரியத்தை வைக்கணும்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் தேவை. ஆண்டவர் இந்த காரியத்தை டீல் பண்ணிடுவாரு, இந்த விஷயத்தை ஆண்டவர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகாமல் நம்ம தேவ சமூகத்துல வர முடியும், இருக்க முடியும், எல்லா ஜெபத்திலையும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆனா நம்மளால நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது தெரியுமா? வைக்க முடியாது, வைக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு வரும், நம்ம அநேகருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, பாரத்தோடு பாரத்தோடவே போகிறோம். என்ன சொன்ன இப்போ?
பாரத்தோடு வந்து, பாரத்தோடு இல்ல, ஆண்டவர் சமூகத்துல பாரத்தோடு வந்து அந்த 4 வாலிபர்களை பாருங்க, தூக்கிட்டு வந்தாச்சு. இனி எப்படி போக கூடாது? தூக்கிட்டு போக கூடாது, இனி துதிச்சுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. நம்ம அநேகருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஏன் விசுவாசம் நம்மளால வைக்க முடியல? வைக்கிறதுக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் வேற எப்படியும் வராதுங்க. ஒரு அற்புதத்தை பார்த்து நமக்குள்ள ஒரு ஃபெய்த் வரும் தெரியுமா? அது வந்து ரொம்ப நிக்குமான்லாம் தெரியாது, ரொம்பலாம் நிக்காது. ஆனா கேள்வி மூலமாய், வார்த்தையை கேட்கறது மூலமாய், கேட்கறது மூலமாய். அதனாலதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:30, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, நற்செய்தி எலும்புகளை என்னாக்கும் தெரியுமா? புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 25:25 சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்த ஆத்மா, அதாவது தண்ணீரே இல்லாம காஞ்சி இருக்கிற ஒரு நிலம் எப்படி இருக்குங்க? தண்ணீரே இல்லாம, தண்ணீரே இல்லாம. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம் சில வருடத்துக்கு முன்புதான். அங்க போய் செர்மன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் வேர்டு வந்துட்டே இருக்கு, நிறுத்தவே முடியல. ஜனங்களும் பயங்கரமா ஆரவாரம் பண்ணி போயிட்டே இருக்கு, டைம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஜனங்க அவ்வளவு ஆர்ப்பரிப்போடு, கண்ணீரோடு, துதியோடு அப்படி கேட்டுட்டே இருந்து முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், பரவாயில்லையே, மற்ற கண்ட்ரிஸோட இங்கே நல்ல வேர்டு நிறைய நல்ல ஃப்ளோ ஆகுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், நாங்கள் காஞ்சி கிடக்குறோம் பாஸ்டர் அப்படின்னாரு. நாங்கள் காஞ்சி கிடக்குறோம், எங்கள்கிட்ட ஏன்னா அந்த வேர்டு வந்து இறக்கமா இருக்கு. அதுல நீங்க எத்தனை லிட்டர் ஊத்துனாலும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்னும் ஊத்துங்க. ஒவ்வொருத்தர் எழுப்புனாங்களா பாத்தீங்களா? இல்ல, நாங்க எப்படி இருக்கும் தெரியுமா? விடாய்த்த ஆத்மா, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அப்படி இருக்கும்போது ஒரு செய்தி வருது, இயேசுங்கிற ஒருத்தர் வந்திருக்கிறார், அங்க பரிகாரம் இருக்கிறது. இந்த செய்தி தான் அந்த தகப்பன் தன் மகனை இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்கு தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஒரு 100க்கு அதிபதி சொன்ன போது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சிக்கொண்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தண்ணீர் இல்லாமல் இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறின போது யோசபாத் என்ன தேடுறான் தெரியுமா? வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைக்குமா? ஆமே, விசுவாசம் எப்படிதான் வரும் தெரியுமா? கேள்வியினாலே, வார்த்தையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். அப்ப என்னால ஒரு காரியத்தை, நான் என் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசி என்கிற அடையாளத்தில் இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விரு கால விழுந்து கூட்டிட்டு போறான். எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவர் வந்தா என் மகா வந்து எழும்பிடுவா, அவ்வளவு நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போறான். வீட்டு பக்கத்துல வரும்போது சிலர் வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, உன் மகள் என்ன செய்தா தெரியுமா, மரித்து போயிட்டான்னு சொன்னதும் இமீடியட்டா ஏசு அவன் பக்கம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாரு அப்படின்ட்டார். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன போகுது தெரியுமா? விசுவாசம் போகுது. அப்போ விசுவாசம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வைத்த முதல் வேடை என்ன தெரியுமா? Fear not. அவ்வளவுதான், பயப்படாத அப்படின்ட்டார். ஏன்னா அதாவது விசுவாசம் போக பண்ணுகிற சத்தங்கள் அநேகம். ஒரு ஆள் வந்து சொல்லல, ஒரு டீமா வந்து சொல்றாங்க. ஆனா விசுவாசம் ஒருவர் வாயிலிருந்து மட்டுமே வருகிறது, அது அவருடைய வாயிலிருந்து. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்ட்டார். பாதத்துல வந்து விழுந்ததே விசுவாசத்துல தான். ஆனா இப்ப விசுவாசம் எல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனா விசுவாசம் உள்ளவனா இரு. அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தாதான் இனி வந்து இயேசுவை இவனால கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னா ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததுக்கு நன்றி, ஆமென், இதுவரை நீங்க வந்ததுக்கு நன்றி, வாசல்லையே அனுப்பி விட்டுரும். விசுவாசம் உள்ளவனாயிரு.
விசுவாசம் உள்ளவனா இருக்க அதிகமா. இன்னைக்கு சபைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீங்க அதிகமா உங்க விசுவாசத்தை தூண்டுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு புறப்பட்டு போனாங்க. அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கடல் மேல எல்லாம் நடக்கல. அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அவங்களுடைய சாட்சி என்ன தெரியுமா? அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்படி எரிய ஆரம்பிக்குது பாருங்க. ஆமென். வார்த்தையை கேளுங்க, அதிகமா கேளுங்க. இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது பெலிஸ்தியர் கூட்டத்திலிருந்து ஒருவன் புறப்பட்டு வந்து முன்பாக நிற்கிறான். யார் தெரியுமா? அவன் கோலியாத். கோலியாத் வந்து நிற்கிறான். 40 நாளா அவன் பேசிட்டே இருக்கிறான், அவன் தூஷிச்சுட்டே இருக்கிறான், அவன் சொல்லிட்டே இருக்கிறான், உங்களில் ஒருவனை தெரிந்தெடுத்து எனக்கு முன்பாக விடுங்கள், அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள்லாம் அடிமையா இருப்போம், நான் அவனை ஜெயித்தா நீங்கள்லாம் அடிமை. இப்படி சொல்லி யாருமே வரல. சவுல் கூடாரத்தை விட்டே வெளியே வரல. ஜனங்கள்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படி அணிவகுத்து தான் நிற்பாங்க. அது பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கும். நேர போய் நின்றுட்டு அவனை பார்த்ததும் வரட்டா சொல்லிட்டு ஒரே ஓட்டம். எல்லாம் நேரம் தான் அணிவகுத்து நிற்பாங்க, போயிடுவாங்க. அப்பொழுதுதான் ஈசாய் தாவீதை கூப்பிட்டு நீ உன் சகோதரர்களை விசாரித்து சுக செய்தி கேட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடும்போது தாவீது போறாரு. தாவீது போய் கொண்டு வந்த பொருட்களை கொடுத்து விட்டு சகோதரர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பேசிட்டு இருக்கும்போது யார் வந்து நிக்கிறா தெரியுமா? கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நின்று பழையது போல சொல்லுகிறான். அவன் நிந்திக்கிற அந்த நேரத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 23வது வசனத்துல அவன் அந்த வசனத்தை வாசிக்க பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அதை தாவீது கேட்டான். அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது தாவீது கேட்டான். தாவீது ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆமென். தாவீது கேட்டான், தாவீது ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு அவன் அப்படி கேட்டான். ஓகே, நம்ம ஒரு காரியத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் போதுதான் அது நமக்குள்ள போகும். நம்மளை 4 பேர் நிந்திக்கும் போது நீங்க நீங்க அந்த நிந்தை உங்களுக்கு ஃபீல் ஆனா கூட அது உங்களுக்குள்ள போயிடும். அதனாலதான் தாவீது சொல்லுவார், யோபு சொல்லுவார், நான் என் இருதயத்துல துக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், அதனாலதான் நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. தாவீது கேட்டான் இருக்கு. உடனே அது எப்படி ஒண்ணுமே, அதை கேட்டு அப்படி அமைதியாவே நிக்கிறான், எதுவுமே பேசல, அமைதியா நிக்கிறான். தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் பயந்து ஓடிட்டே இருக்கிறாங்க, அதையும் பார்க்கிறான். அப்பொழுது தாவீது காதுல இன்னொரு நற்செய்தி வருகிறது. 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். 26வது வசனம், அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவனை பார்த்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். இன்னைக்கு அவ்வளவு உங்களுக்கு எல்லாம் நடக்காது என்று கேட்கிற வார்த்தைக்கு தானே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நடக்கும்னு கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நம்மளால ஆம் என்றோ ஆமென் என்றோ நம்மளால சொல்ல முடிகிறதா? தாவீதை பாருங்க, கோலியாத் வந்து சொல்ற வார்த்தை கேட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அவன் கேட்டான் மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னொரு நற்செய்தி அந்த கூட்டத்தின் நடுவில் அவன் காதுல வரும்போது, அவன் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறான். என்ன சொன்னீங்க? தாவீது தன்னண்டையில் நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்டு நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும் தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு அதை திரும்ப கேட்கணும். ஆமா, சும்மா எல்லாம் கோலியாத் அடிக்க போகல, திரும்ப கேட்டான். கேட்டத சொல்லுங்க, திரும்ப கேட்டான்.
திரும்ப கேட்டான். இதோட நிறுத்தல. இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்த வரான். என்ன போட்டு கேட்டதே கேட்டுட்டு இருக்க. யார் தெரியுமா? சகோதரர், என்ன போட்டு கேட்டதே கேட்டுட்டு இருக்க. புதுசா ஏதாவது கேளு. ஏன் நீ 40 நாள் ஒருத்தர் சொன்னது கேட்டுட்டு இருந்த? என்ன கேட்டுட்டு இருந்த? உனக்கு கண்ணா பின்னாடி திட்டிட்டு போறானே, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. நீ ஏன் கேட்டது? திரும்ப கேட்டான். நீ திமிரு பிடிச்சவன், நீ அலங்காரம் உள்ளவன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தாவீது சொல்ற, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீதுக்கு தான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை தாவீது எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் தெரியுமா? ஆமே, இந்த யுத்த களத்துக்கு வந்த போது அல்ல. ஆமென். ஆகாரத்தை சகோதரர்கள்ட்ட கொடுத்த போதும் அல்ல, கோலியாத் வந்து நின்ற போதும் அல்ல. இவன் காதிலே அந்த நற்செய்தி கேட்ட போது, அவன் புரிந்து கொண்டான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி 29 என்று சொல்லி 30வது வசனத்தை பாருங்கள். அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். திரும்ப கேட்கிறான். கேட்டான், கேட்டதை கேட்டான், திரும்ப கேட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டான், கேட்டதை கேட்டான், திரும்ப. அதான் தேவன் ஒரு விசை விளம்பினதை நான் 2 விசை கேட்பேன். வல்லமை வார்த்தையை ஒருத்தங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்கன்னு அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம். உடரபா கரபா சந்தரா ஜீசஸ். இப்ப தாவீது காதுல கோலியாத் ஒரு விசை சொன்னான், ஆமென், நான் அடிக்க போறேன்னு. ஆமென். இப்ப எந்த சத்தம் தெரியுமா இப்ப தாவீது தலையில ஓடிட்டு இருக்கு? ராஜா அதை செய்ய போறார், இதை பண்ண போறார். ஆமா, ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் விடாய்த்த ஆத்மாவை குளிர பண்ணும், தோய்ந்த எலும்புகளை சம்பூர்ணமாக்கும், விசுவாசம் உள்ளவனாக. சும்மா தள்ளுகள் இப்பொழுதே விசுவாசம் அப்படியெல்லாம் வராது. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப கேட்டான். திரும்ப எது வரைக்கும் கேட்டான் தெரியுமா? இவன் மேட்டர் சவுலின் இடத்துல, ராஜாவின் இடத்துல போகிறது வரை கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்படி ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறாங்கிற விஷயம் யாருக்கு போச்சு தெரியுமா? சவுல்ட்ட போச்சு, ராஜாவின் இடத்துல போச்சு. ராஜா வச்ச ஆஃபர் இல்லாங்க, இது ராஜா சொன்ன வார்த்தை இல்லாங்க, அது ராஜா கிட்ட போச்சு. ஆமென். அடுத்த சீன்ல தாவீது எங்க நிக்கிறான் தெரியுமா? ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாக நிக்கிறான். கர்த்தர் தந்த வார்த்தையை மட்டும் நம்பி நான் அதை கேட்டுட்டு இருக்கிறேனா, ஆமென், என் காரியம் கர்த்தருடைய சமூகத்துல, ஆமென், என் ஃபைல் தான் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியல, என் காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வைக்க முடியல. நான் என்ன பண்றேன்? நான் 4 பேர்ட்ட ஜெபம் பண்ண கொடுக்கிறேன். இந்த தகப்பன் முதல்ல எங்க தான் கொண்டு வர்றார் தெரியுமா? இயேசு கிட்ட தான் வந்தார். ஆனா இயேசு அங்க இல்ல. இயேசு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல 9 அப்போஸ்தலர்கள் அங்க நிக்கிறாங்க. மீதி 3 பேர் எங்க போனாங்க? இயேசுவோடு கூட போனாங்க. 9 அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு? இவங்க கை வச்சா பேய் ஓடும், இவங்க கை வச்சா நோய் குணம். ஏன்னா ஆண்டவர் அந்த கிஃப்ட கொடுத்துட்டாரு. இந்த கிஃப்ட், என்னால இந்த கிஃப்ட் இருக்கு. இவங்க ஜோம் பண்ண அது நடக்கும், இது நடக்கும். 9 பெரிய பாஸ்டர்ஸ் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் அற்புதம் நடக்கல. விசுவாசம் இருக்குமா? போகுமா? கண்டிப்பா போகும். நாங்க எங்கெல்லாமோ போய் பார்த்தோம் ஜெபத்துக்கு, நாங்க எங்கெல்லாமோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவங்கள்ட்ட அங்க சகோதரருக்கு எழுதி போட்டோம், இங்க பாஸ்டருக்கு எழுதி போட்டோம். ஹெல்ப்லைன் 24/7 எடுத்ததுமே என்னன்னு கேட்காமலே ஜெபம் பண்றவங்கள்ட்ட தான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாம் பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. சில டைம் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் வந்து நடத்தணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை இந்த சீஷர்கள் இவன் தரையில கை வச்சு அந்த பேய் போயிருந்துன்னா இவன் லைஃப்ல யாரும் மீட் பண்ணிருக்க முடியாது தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்திருக்க முடியாது மட்டும் இல்ல, இந்த சாப்டர் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அநேகர் குணமானார்கள். அந்த அநேகர் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. இவனை செப்பரேட்டா நிறுத்துறது எதுக்கு தெரியுமா? நீ நாளைக்கு பேசப்படணும், உன் சாட்சி பேசப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். சொல்லுங்க வலது கை உயர்த்தி. நான் கூட்டத்துல வந்து வாங்கிட்டு போக வரல, அவரோடு தனித்திருந்து வாங்கிட்டு போக வந்திருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள், வார்த்தையை கேளுங்க. முதல்ல கேட்கிறதே கோலியாத்து சொல்றதுதான். தாவீது முதல்ல கேட்டது கோலியாத் சொல்ற, அதுக்கப்புறம் கேட்கிறான் என்ன செய்யும், இவனை கொண்டு என்ன செய்யும். திரும்ப திரும்ப அதை கேட்க கேட்க அதான் நற்செய்தி வந்து எலும்புகளை வந்து புஷ்டியாக்கும், எலும்புகளை வந்து திடமாக்கும், ஆத்மாவை குளிர பண்ணும். வார்த்தை, ஒரு வார்த்தை வந்து அங்கங்கே சிதறி கிடந்த எலும்புகளை ஒன்றோடு ஒன்று சேர பண்ணி அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து சதை இல்லாததுக்கு சதைய, இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுமா? வார்த்தை உடைய எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கிறா. மனுபுத்திரனே இது உயிரடையுமா, உயிரடையுமா? வார்த்தை இருக்கு ஆனா அடையுமா அடையாதான்னு தெரியல. ஆண்டவர் நீ பேசி பார்க்கலாம், அப்படி நீ பேசு. உனக்குள்ள நான் ஃபீட் பண்ண வேர்டு நிறைய இருக்குல்ல. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல ஆணு வாயை திறந்தியே, அப்ப நான் ஊட்டினேன் பாரு. இப்ப பேச பார்க்கலாம். இவன் பேச 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 இவனுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த எலும்புகள் எல்லாம் சேர ஆரம்பிக்குது. அப்பதான் ஒருவேளை எசேக்கியேல் நினைச்சிருப்பான், இதுதானே என்கிட்ட இருந்து, ஹல்லேலூயா, இதுதானே என்கிட்ட இருந்துச்சு, இதுதானே நமக்குள்ளே. இந்த செய்தி முடியும் போது அந்த வேர்டை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் கர்த்தர் காண்பித்த ஒரு வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க. நீங்க எவ்வளவுக்கு வார்த்தையோடு உங்களை இடைபெற, உங்களை அறியாம அது அது முளைக்க ஆரம்பிக்கும். எங்க ஒரு மரத்தை வச்சுட்டு தண்ணி ஊத்துறது போலதான் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கிட்டாருங்க. விசுவாசத்தை நம்ம எல்லாம் துவக்க முடியாது. விசுவாசத்தை துவக்கி நீ வளரணும்ல, வளரணும்ல. அப்படி வளர்றதுக்கு தான் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையாகிய தண்ணீர், என் வசனம் பனி போல இறங்கும்னு சொல்றார் தெரியுமா? நீங்க லீலி புஷ்பம் போல மலரணும்னா வசனம் பனி போல உங்க மேல இறங்கணும். அதனாலதான் தாவீது சொல்றார், நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அது சிறுமையில் எனக்கு, சின்ன வயசுல இருந்தே நான் அதுதான் நம்பிட்டே இருக்கிறப்பா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே இசையா. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்து முடிப்பீர். உடரபா கரபா சந்தர பலவரம் ஆமே நீர் மூடித்து. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. அதனாலதான் அதிகமா தனியா டிராவல்ல போகும்போதெல்லாம் இந்த வேர்டு தான் ஆண்டவர் கேட்க வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தி போட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பரிசுத்தவான் மூலம் சொல்லப்பட்ட செய்தி வந்துட்டே இருக்கும். செய்தி சில டைம் சிலது நமக்கு ஸ்பிரிட்ல ஒத்துக்காது, உடனே அந்த ஸ்கிப் பண்ணிடுறது. ஆனா ஆண்டவர் சரியா காண்பித்து தருவார். சமயத்து கேட்ட வார்த்தைய மறக்கவே முடியாது. சில சிச்சுவேஷன் எல்லாம் ஆமா அந்த பர்சன் பேர் கூட தெரியாது, ஆனா ஆண்டவர் கேட்க வைப்பார். சில செய்தி அந்த வேர்டு யார் வாயில வச்சிருப்பாருன்னே தெரியாது. பேதுருவே, உனக்கான நன்மையை மீன் வாயில கூட வச்சிருப்பார். நமக்கு தெரியாது எந்த யார் வாயில அந்த ரேமா வச்சிருப்பார். நம்ம இதுக்கு ரெடி ஆயிருக்கணும். திரும்ப 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 வார்த்தை. ஏன்னா நம்ம சுத்தி வந்து அந்நிய சத்தங்கள் பாருங்க. இந்த கானானை பிடிக்க முடியாது, ஏத்தியர் எபூசியர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி துர்ச்செய்தியை வந்து பரம்ப பண்ணினார்கள்னு பைபிள்ல இருக்கு. அதை கேட்டத ஜனங்க எல்லாம் கானானை மறக்க பிளான் பண்ணிட்டாங்க. எங்க போக பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? எகிப்துக்கு போக பிளான் பண்ணும் போது அழுறான். யார் அழுறா தெரியுமா? காலேப் அழுறான்.
காலை வளர்ற அவன் நற்செய்தியை சொல்ல பிரயாசப்படுறான். அவன் நற்செய்தியை சொல்ல பிரயாசப்படும் போது ஜனங்கள்லாம் அவன் மேல என்ன எடுக்கிறாங்க தெரியுமா? கல்லெடுக்க. நற்செய்தி நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு எவ்வளவு தடை இருக்கும் தெரியுமா? எவ்வளவு தடை இருக்கு. நியாயப்படி யார கல்லெடுத்து எரிஞ்சிருக்கணும் தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்புறவனை தான் கல்லெடுத்து எரிஞ்சிருக்கணும். ஆனா யாருக்கு மேல கல்லெடுத்து எரிய பிளான் பண்றாங்க தெரியுமா? நற்செய்தி சொல்றவன் மேல. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், கல்ல வச்செல்லாம் இதை அடைக்க முடியாது. கல்லறையே வெளியே வந்தவர் நற்செய்தி. அவர் தானங்க காஸ்பல். அவரை கல்ல வச்சு அடைக்க முடியுமா? இது ஜனங்கள்லாம் யோசுவா காலை மேல கல் எடுத்ததும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமை, உனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை உன்னை வந்து சேரும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கிறோமா? திரும்ப திரும்ப பார்க்கிறோமா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா? வேர்ட திரும்ப எந்த வேர்டை வச்சு ஆண்டவர் பேசுறார்? நீங்க விசுவாசத்துல தொய்யும் போது திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க. அவன் தாவீது பாருங்க, மறுபடியும் கேட்டான். மறுபடியும் கேட்டு கேட்டு கடைசியில் எங்க வந்து நிக்கிறான் தெரியுமா? ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறான். ராஜ சமூகத்துல வந்து நின்று தாவீது வாயில என்னதான் வார்த்தை வருது தெரியுமா? விசுவாசம் தான் வருது. ஆமென், விசுவாசம் வருது. இப்ப தாவீது வாயை திறந்தாலே விசுவாசம் அறிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நின்று சகரியா மாதிரி சிரிச்சுட்டு போகாம ஆமே நம்ம விசுவாச அறிக்கை செய்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, என்ன தைரியத்தில் இந்த சவுல் தாவீதை விட்டுருப்பான்னு எனக்கு இன்னும் பிடி கிடைக்கல. ஏன்னா ஒருத்தன் தோத்தான்னா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. தாவீதுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் பத்தி எல்லாம் தெரியாது. தெரிஞ்சா ஃபர்ஸ்டே விட்டுருப்பான். மகனே, அந்த அடப்பை கூட எதுக்கு இங்கதா, நீ ஃப்ரெண்ட்ல போய் என்னன்னு கேட்டுட்டு வா, விட்டுருப்பான். இல்ல, ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் என்ன நம்பிக்கை வந்துட்டு பாருங்க. ஆமே, நம்பிக்கையே இல்லாத ராஜாவுக்கே நம்பிக்கை வரும்போது எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் பாத்துக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல, பின்பு பவுல் ஜெபாலயத்திலே பிரவேசித்து, வாசிங்க அது. தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார். சிலர் கடினப்பட்டு, இந்த வேட கவனிக்கணும், சிலர் என்ன பண்ணாங்கன்னா கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி. நல்ல ஒரு செகண்ட் அப்படி பாஸ் பண்ணுங்க, கவனிங்க. அறியாமையில அவிசுவாசிகள் ஆகிறது உண்டு. பலவீனத்துல, அதாவது இந்த விசுவாசிக்கிற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி நமக்கு இல்லாம, அதனாலதான் பைபிள்ல இருக்கு, விசுவாசத்தில் பலவீனமானவனை என்ன செய் சேர்த்து கொண்டு. ஆனா சிலர் கடினப்பட்டு வேணும்னே இருப்பாங்க பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில என்ன சொன்னாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம், நாங்க மாற மாட்டோம் இருப்பாங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, இவன் பேசுறதெல்லாம் நடக்கவா போகுது, இதெல்லாம் சாத்தியமா, இப்படி நிந்தித்த போது அடுத்த வேட கவனிக்கணும். அவன் என்ன பண்ற, பவுல் என்ன பண்றார் தெரியுமா? அவர்களை விட்டு விலகி. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. என் ஃபெய்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ற காரியத்தை விட்டு நான் விலகணும். என்னுடைய ஃபெய்த்தை, அதனாலதான் தாவீது யாரை விட்டு விலகி போறான் தெரியுமா? அவங்க அண்ணனை விட்டு. எலியாவு சொல்றான், உன் துணிகரம் எனக்கு தெரியும், இதெல்லாம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்று சொல்லி வேற ஒரு இடத்துல போய் வேற யார்கிட்ட போறான் தெரியுமா? 2வது அண்ணன்டையா 3வது அண்ணன்டையா? அவன் என்ன சொன்னான் தெரியும்? அப்படியா? இல்ல, அந்த மேட்டரை நான் கேட்க விரும்புறேன். எந்த மேட்டரு? உங்க அண்ணன் உன திட்டினது பார்த்தாது, அது இல்ல, இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும், அதை கேளுங்க. உங்க ஃபெய்த்தை டிஸ்டர்ப் பண்ற காரியத்தை விட்டு நீங்க விலகிதான் ஆகணும். உங்க விசுவாசத்தை தளர பண்ணுகிற காரியத்தை விட்டு நீங்க விலகிதான் ஆகணும். அவன் விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு போய், ஏன்னா இவன் விலகினது மட்டும் போதாது, இவன் வார்த்தை கேட்டு 4 பேர் நம்பி இருப்பான் பாருங்க, அவங்களையும் பிரித்து கொண்டு போய். என்ன ஒரு உத்தரவாதம் பாருங்க. நீங்க எக்கேர் கட்டு போங்க. சில வேர்டு சொல்லுவாங்க தெரியுமா? நான் எனக்கு நீ எந்தாக்கலையா? அதான் ஒருத்தர் சொன்னார், அவருடைய வீடு பிரதிஷ்டை, எனக்கு இந்த வீடு மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு வீடு பரலோகத்தில் இருக்கு, பின்ன என் மனைவி பிள்ளைகளுக்காக. அதாவது என்ன சொல்றேன்னா, இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா,
மனைவி பிள்ளைகளுக்கு போக முடியாதுல்ல, அப்ப அவங்களுக்கு எங்க வேணும்? அப்ப நான் நினைச்சேன் இவங்க போனாலும் போவாங்களே தவிர நீ இவங்களுக்கு வேணும்ல, அதுக்காக நான் ஒரு வீடை கட்டி வச்சேன். சிலர் சாட்சின்னு சொல்லி பேசுவாங்க பாருங்க, அது தனி கிருபை வேணும். ஹல்லேலூயா. நமக்கு இன்னொருத்தங்க என்னன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல டாப் ஃப்ளோர்ல வந்து வாங்கியிருந்தாங்களாம். எதுக்கு நீங்க மேல வாங்கியிருக்கீங்கன்னா, எக்காலம் கேட்கும் போது முதல்ல போறது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா இவங்க எல்லாம் போன பிறகுதான் போக முடியும். இப்படியா இருப்பாங்க. நான் விலகும் போது என் ஃபேமிலியும் நான் கேர் பண்ணணும், என் தலைமுறையை நான் கேர் பண்ணணும். ஐயோ, இந்த கூட்டத்தில் இருந்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணி எத்தனை இடத்துல சில சொந்தங்க பேசுற பேச்சு பிள்ளைகளை பாதிக்கப்படும் தெரியுமா? ஆமா, எத்தனை இடத்துல தெரியுமா? அந்த பிள்ளைங்க இருக்கிற கொஞ்சம் அப்படி எதையோ ஃபீட் பண்ணிடுவாங்க. பிரித்தெடுத்து திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில அனுதினமும் நீங்க உங்க ஃபெய்த்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியத்தை விட்டு நீங்க விலகிதான் ஆகணும். இன்னைக்கு நமக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்துச்சு ஒரு டைம்ல, ஆனா சில காரியத்தை விட்டு நம்ம விலகாததுனால நமக்கு பயங்கரமான டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சர்ச்சில் வேர்டு கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், இன்னொரு இடத்துல போய் 4 பேர் சொல்ற 4 வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு ஷேக்காக ஆரம்பிக்குது இல்ல. பவுல் அவர் விலகினார் இருக்கு. இயேசுவை பாருங்க, அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை வார்த்தை மூலமா அவருடைய ஞானம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும்போது இயேசு பிறந்ததே மிராக்கிள். அவர் வந்தாலே மிராக்கிள். ஆனா அவர் எப்பதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார் பாத்தீங்களா? ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த எவ்வளவு அழகான ஒரு மாடலை நமக்கு காண்பித்து தரார். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் ஜனங்க சொன்ன, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யூதா, யோசே இவங்கெல்லாம் சகோதரன் அல்லவா, சகோதரிகளும் நம்ம கூட தானே இருக்கிற. இப்படி பேசிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுங்க, அவர் விலகி போயிட்டாராம். அங்க நிறைய பிணியாளிகள் இருக்கிறாங்க, அவர் செய்யல அங்க ஒண்ணும், அவர் விலகிட்டார். ஏசு எப்படி ஒரு ரோல் மாடல் நமக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய ஃபெய்த்தை, அவருடைய காரியத்தை டிஸ்டர்ப் பண்ற காரியம் அது சொந்த ஊரா இருந்தாலும் அவர் விலகிட்டார். ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறா. என் ஃபெய்த் டிஸ்டர்ப் ஆகுதுனாலே நான் ஷேக்காக ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். ஷேக்குன்னு துபாய் ஷேக் இல்ல, நான் ஆட ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். என் ஃபெய்த் என்ன ஆயிட்டு? டிஸ்டர்ப் ஆயிட்டு. நான் தளர ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். விலகணும். தாவீது விலகுறான். ஏன்னா அவன் விசுவாசத்துல கை வைக்கிறான். எலியா விலகி. நான் ஏற்கனவே கேட்டதை திரும்ப கேட்க விரும்புறேன். என்ன ராஜா என்ன செய்வார் சொல்லுங்க. அதை இது நடக்கும். கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அங்க நிக்கிறவன் மேல இருந்து கீழே வர ஹெல்மெட்ல இருந்து பூட்ஸ் வேற போட்டுட்டு அப்படி நிற்கும் போது இவன் வந்து மெய்ப்பனுடைய வஸ்திரத்தையும் போட்டுட்டு இடுப்புல ஒரு கயிறையும் கட்டிட்டு என்ன கேட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா? ஓ, ராஜா மருமகன்னா அடுத்த சேர்ல தானே இருக்கணும், இங்க தானே இருக்கணும், எந்த மகளை கட்டி தரும். இந்த மாதிரி அவருடைய ராஜா அவன் வந்து அந்த நற்செய்தியை கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்காக யாரை கட்டி தர அப்படி இல்லை. அதாவது என்ன வாழ வைக்கக்கூடிய செய்தி, என்னை உயிர்ப்பிக்கிற செய்தி. 5 பாயிண்ட் தெரியாம சொல்லிட்டேன், ஒன்னைய கடந்து சுத்திட்டு இருக்கு. ஆமென். நம்ம எதை கேட்கிறோம்? ஒன் வீக் லாஸ்ட் 1 வீக் எதை கேட்கிறோம்? யூடியூபை தட்ட முடியல, தட்டினா யுத்தம் அது நடக்கும். ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும் சிலர் வந்துடுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த காலத்தில் உரைத்தது வந்துடும். எல்லாம் சுத்தி இதுதான் நடக்கும். எல்லாமே எங்கேயும் திரும்ப முடியல. என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்கணும். உங்க ஃபெய்த் டிஸ்டர்ப் ஆகுதா? உங்க விசுவாச ஆட்டம் காணுதா? ஆமா, உடனே நீங்க அலர்ட் ஆயிரணும். இல்ல 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 ஆட்டம் காணுது, இல்ல இருக்கக்கூடாது. இப்போ இங்க என்ன மேட்டர்னா, இவன் விசுவாசத்தோட வந்துட்டான். சிலர் வருவாங்க பாருங்க,
ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவங்க விசுவாசமும் போயிடும். உண்மையிலேயே வந்ததுக்கு அப்புறம் அந்த 9 சீஷர்களுக்கு அதுக்கு முன்னாடி வர ஒரு விசுவாசம் இருந்து, நம்ம ஜெபம் பண்ணா பேய் ஓடும், நம்ம கை வச்சா ஓடும். ஆனா இவன் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசமும் போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியும் கிருபை பெற்ற சிலர் இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படி இருந்தாங்க. ஆண்டவர் சொல்ற, நாங்க மலைக்கு போயிட்டோம், நீங்க போயிட்டு வாங்கன்றவர், நாங்க பாத்துறோம். 9 பேர் இருக்கிறோம்ல, விட்றா. ஒரு வாலிபனை கொண்டு வந்து 9 பேர் சேர்ந்து கடைசியில பார்த்தா அவன் அலைக்கழிச்சானோ இல்லையோ, இவங்க 9 பேரும் நம்மளும். அவர் ஒழுங்கா சொன்னாரு, மலைக்கு வா. பேதுரு வர சொன்னார், அங்க வந்து தூங்கலாம், நீ வா. காலைல 6 மணி கஷ்டம் தான், நம்ம இருந்தாலும் சர்ச்சில் போய் தூங்கலாம், நீ வா. நீ வீட்டுல இருக்காத, பிரச்சனை. ஏன்னா பேதுரு அங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு தான் இருந்தா. நீ வா, நீ எதுக்கு அங்க வா, மலையினாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வா. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார், வா. அவர் அப்படியே சொல்லிட்டு விட்டுருவார், நீ வா சொல்லுவார். அவர் காமனா தான் சொல்லுவார். ஆனா சில கண்ணு மட்டும் நம்மளை பார்க்கும். நீ வந்துரு, சொன்னேன். இங்க கீழே இருந்து பேதுரு கீழே வரும்போது என்னாச்சு, பேதுரு வர எப்படி சூப்பர், அப்படி அது ட்ரீமா கனவா நனவானே தெரியல. ஏன்னா அவன் நித்திர மயக்கத்தில் இருந்தான்னு பைபிள். ஆமென். விசுவாசத்துல இது ரொம்ப முக்கியம். விசுவாசம் உள்ள கேளுங்க. நம்ம ஒரு வாரம் கேட்கிறேன். நம்ம யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறோம்? அவர்களுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதா அல்லது விசுவாசத்தை தளர பண்ணுகிறதா? ஆமென். அல்லேலூயா. நம்ம சிலருக்கு பாருங்க, சிலர்லாம் பேசிட்டு தப்பு கிடையாது, பேசுங்க, நல்லா பேசுங்க, நீங்க தனியா கூட இருந்து பேசிட்டே இருங்க. ஆனா அது நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதா, வளர பண்ணுகிறதா? தாவீதை போல ஒதுங்க முடியுதா? நீங்க ஒதுங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இனி உங்க லைஃப்ல கோலியாத்து வந்து நிக்க முடியாது. இனி உங்க வாழ்க்கையில அபிஷேகம் தான் வேலை செய்யும். இனி உங்க வாழ்க்கை, உங்க தலை மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் மேல வைக்கிற அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது வேலை செய்யணும்னா விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, விசுவாசத்தை தளர விடாது. இந்த தகப்பன் எவ்வளவு நம்பிக்கையா வந்திருப்பான் பாருங்க. சீஷர்கள் நிற்கும் போது சீஷர்களால என்ன செய்ய முடியல? வேதம் சொல்லுகிறது 9வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. அவங்க முடியாதுன்னு சொல்லல, கூடாமற் போயிட்டு. இதுதான் ஆரம்பத்தில் சொன்னது. மறுபடியும் சில காரியங்கள் ஆமாம், அது சீஷர்களானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, அவங்களால என்ன செய்ய முடியாது? கூடாமற் போகும். அப்படி இந்த இடத்துல தான் நம்ம தளர்ந்துரும். அதாவது என்னால முடியலன்னா ஓகே, நான் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணியும் முடியலன்னா, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணியும் நடக்கலைன்னா, நம்ம அறியாம நம்ம மைண்ட்ல ஒன்னை செட் பண்ணி வைப்போம் பாருங்க. என்ன தெரியுமா? இவங்க ஜோம் பண்ணா நடக்கும், அவங்க ஜோம் பண்ணா நடக்கும். ஆனா அவங்க ஜெபம் பண்ணா எல்லா காரியமும் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இல்ல, நம்ம எத்தனை ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம பல நேரத்தில் இந்த இடத்துல தான் தளருவோம் தெரியுமா? அவங்களே ஜெபம் பண்ணாங்க, இவங்களே ஜெபம் பண்ணாங்க. 9 அப்போ இவங்களாம் சாதாரணமானவங்களா? வரம் பெற்றவங்க. இவங்க இயேசு கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நாங்க போற இடத்துல எல்லாம் பிசாசு ஓடுது. அப்ப இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா? சாத்தான் எப்படி விழுறான் தெரியுமா? மின்னலை போல அப்படி விழுறான். அந்த அளவுக்கு கிருபை பெற்றவங்க இவங்க, அப்படி கிருபை பெற்றவங்க இவங்க. ஆமென். சில இடத்துல கூடாமல் போகும். தளராதே. இந்த இடத்துல சில நேரத்தில் முடியல, சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்ம உடனே அந்த இடத்துல தான் தாவீது தன்னை தேற்றுகிறார். சில நேரம் எலியாவை தேற்றினது தூதன், ஆனா தாவீதை தேற்றுறதுக்கு தூதன்லாம் வரல.
எலியாவை தேற்றது நீ பண்ண வேண்டிய பிரயாணம். எலும்பு 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 பலன் கொள், இந்த சாப்பிடு. ஒரு தூதன் வந்து எலியாவை தேற்றான். தாவீதை தேற்றுறதுக்கு யாரும் வரல. நம்மளெல்லாம் தேற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம சொல்றோம், ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு. விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரமேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மன்றார், அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ்வார், அசையாத விசுவாசம் கொள்வார். Thank you Jesus. உண்மையிலே அதாவது நம்பிக்கையே இல்லாதவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையோடு வந்து காரியத்தை முன்வைத்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? கூடாமற் போயிட்டு. மோசே கிட்ட ஆண்டவர் எவ்வளவு பக்குவமா சொல்லி நைஸா சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து, இங்க பாரு, அவன் என் கை வல்லமையை பார்த்து விடுவான், நான் உன்னை கொண்டு அப்படியே சொல்லிட்டு நேர போய் பார்வோன்ட்ட வந்து இப்படி நிக்கிறார். நிற்கும் போது ஆரோன் அப்படியே நான் பேசு. ஆரோன் பேசுனது, உன் தேவன் யார், ஓடு அப்படின்ட்டான். ஓடுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்காங்க. வேலையை ஜாஸ்தியாக்கு, சம்பளத்தை கொடுக்காத அப்படின்னு. மோசே எப்படி வந்தா, நான் கேட்டான், ஆண்டவரே நான் சும்மா தான் ஆண்டவரே இருந்தேன், எனக்குள்ள இப்படியே ஒரு நம்பிக்கையை தந்து, எனக்குள்ள அப்படியே ஆசையை காட்டி என்னை நேர கொண்டு போய் விட்டுட்டு இப்படி நிறுத்துறீங்களே ஆண்டவரே. பல நேரத்தில் இந்த இடத்துல நம்ம தளரும். அப்படி தளர்ந்த மோசைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் யெகோவா, நான் மாறாதவர். ஆமே. ஆனா நீ தனியா இருக்கும் போது ஒண்ணு, பிரச்சனையில் இருக்கும் போது இன்னொன்னு பேசுகிறவர் அல்ல. அவர் சொன்னது சொன்னதுதான், அவர் சொன்னபடியே. நம்ம பல நேரத்துல நம்பிக்கையே இல்லாத நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்து திருப்பி கேட்கலான்னு கொண்டு வருவாரு பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே பல நேரத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? கூடாம போயிட்டு. யாரால கூடாம போயிச்சு? சீஷர்களால தானே. ஆண்டவர் கை வச்சு கூடாம போச்சுன்னு இதுவரை ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. இதுவரை ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. இனிய இருக்க போறது கிடையாது. காரணம் எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அக்கறைக்கு போக அனுப்பிவிட்டு அவர் ஒரு மலை மேல ஜெபிக்க போவார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மார்க் 6, யோவான் 6 இந்த அதிகாரங்கள்ல இந்த சம்பவம் இருக்கிறது. எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில், மார்க் 6:48, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று இருக்கும். யோவான் 6:18-19 சொல்லப்பட்டிருக்கும், பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளிக்கும் போது அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது. இப்ப இந்த 2 வசனத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கும்போது இவங்க இந்த கஷ்டத்துல நின்னுட்டாங்க, கொஞ்சம் நின்னுட்டாங்க. எவ்வளவு தூரம்? ஒரு 3-4 மைல்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரை போயிட்டாங்க. இதுக்கு மேல முடியாது என்கிற நிலையில அவங்க வருத்தப்படுகிறதை, அவங்க கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அதாவது 1 மைல் தூரம் போய் பார்க்கிறாரு, அதே பிரச்சனை. 2 மைல் தூரம் போய் பார்க்கறாங்க, அதே பிரச்சனை. 3 மைல் தூரம். அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது, சரி நம்ம பிசினஸ் தொடங்கியாச்சு, ஒரு 2 மாசம் பார்ப்போம், லாபம் இல்லை. ஒரு 2 மாசம் கூட பார்ப்போம், லாபம் இல்லை. இன்னும் 2 மாசம் கூட பார்க்கலாம், ஒரு 6 மாசம் ஆச்சு, லாபம் இல்லைன்னு வரும்போது ஒரு பெரிய கேள்வி அங்க வந்துடும். ஆமா, நம்மளால அது முடியுமா? நம்மளால அது சாத்தியமா? கண்டிப்பா வரும். ஏன்னா அப்படியே கொந்தளிப்பு இருந்துட்டே இருக்கிறது. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா, கொந்தளிப்பே இல்லாத இடத்துல இருந்து இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா ரொம்ப யோசிக்க புரியாத காரியம். அவர் யார்கிட்ட பேச போறார்? யார்கிட்ட பேச போறார்? அவரு பிதா கிட்ட. பிதா யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? இயேசுவை பார்த்துட்டு இருக்கார். இயேசு யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? அவருடையவர்களை பார்த்துட்டு இருக்கிறார்.
அதை கொஞ்சம் நீங்க விஷுவல் பண்ணி உங்க 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 மனசுல பாருங்க. பிதா இப்படி இயேசுவை பார்த்துட்டு இருக்க, இயேசு இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க. இந்த இது 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 அப்படியே நம்மளை அறியாம அப்படி கனெக்ட் ஆகுதுல்ல, இணைக்குதுல்ல. இந்த அன்புக்கு இந்த அன்பு உன்னை மூழ்க விடாது. இந்த அன்பு எவ்வளவு வருத்தப்பட்டாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், நான் சொல்லுவேன், இந்த அன்பு என்னை மூழ்க விடாது. எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் என்னை மறுகரையிலே கொண்டு போய் சேர்க்கும். ஹalleluya, ஹalleluya. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர். வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் அன்பு என்னை மூழ்க விடாது, என்னை பாதியில விடாது, என்னை கைவிடாது, என்னை மறுகரையில கொண்டு போய் சேர்க்கும். இப்ப சொல்லுங்க, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகு நங்கூர ஓடராமசரே. ஓ என் ஜீவ படகு. அப்படியே கைகளை உயர்த்தி, என்னே சுராஜா ஆமே. ஆமே. அலைமோது வாழ்வில் தகப்பனே உம் கிருபை முன் செல்ல. ஹல்லேலூயா. அலைமோது விசுவாசத்துல தளர்ந்துராத. தளரும் போது நீங்களே திடப்படுத்தி. சில நேரத்தில் சபையில வார்த்தைகள் வரும், எப்படியோ வார்த்தை வரும். சில நேரத்தில் நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் தாவீது போல, நீ ஏன் கலங்குற? தாவீது லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அவன் பேர் என்ன தெரியுமா? யோனத்தான். கொஞ்ச டைம் அவனை திடப்படுத்தினான். சவுலுக்கு இப்படி ஈட்டியை தூக்கி எறிஞ்சிட்டான். அதோட முடிஞ்சு. யோனத்தானுக்கும் அதாவது சிலரை வச்சிருப்பார். அந்த டைம் நம்மளால கூட நம்மளை திடப்படுத்த முடியாது பாருங்க. அந்த டைம் யோனத்தான மாதிரி யாரையாவது கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே. தாவீது தன் வாழ்க்கையில அதிகமாய் அதாவது தாவீதுக்கு ரொம்ப ஃபேவரட் யாரு தெரியுமா? யோனத்தான். ஆனா தாவீது ரொம்ப பழகுனது யாரு கூட தெரியுமா? சவுல் கூட. இதான் லைஃப். புரிஞ்சா? இதான் வாழ்க்கை. ஆமா. நம்மள ரொம்ப ஓட விடுறது யாராவது இருக்கும் தெரியுமா? யோனத்தான்லாம் அப்படி சும்மா துரத்திரத்துல வர முடியாது நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துல. ஆனா எப்பொழுதும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யோனத்தான் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லவில்லை. தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. யோபு பாருங்க, ஒரு பக்கம் சொல்றார், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். அப்புறம் பார்க்கிறார், இப்படி சொன்னா என்ன தேற்றுறதுக்கு யார் இருக்கிறா? மனைவியே சொல்றா, தேவனை தூஷித்து வேற யாரும் கிடையாது, நம்ம தான் தேற்றணும் சொல்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். ஏன்னா நான் தளர்ந்துடக்கூடாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் தளர்ந்து போகாதிருந்தா. ஆமே. மூன்றாவது, அவிசுவாசத்திற்கு இடம் கொடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம இருக்க பெஸ்ட் வே என்ன தெரியுமா? பிரேயர். ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காய் கெஞ்சுறது. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? ஹெல்ப் பண்ணுவாரா? பேதுரு கடலுக்குள்ள மூழ்க காரணம் விசுவாசமா சந்தேகமா? சந்தேகம். உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரேன்னு கத்துனால. உடனே ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? எப்படி ஹெல்ப் பண்ணார்? கையை பிடிச்சு தூக்கி விடுவார். அவிசுவாசத்திலிருந்து கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விடுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப இந்த இடத்துல முதல்ல யாரை தூக்கி விடணும் தெரியுமா?
தகப்பனை. அடுத்ததான் யாரை தூக்கி விடணும்? பிள்ளைய. தலைமுறையை தூக்கி விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல முதல்ல ஒன்ன தூக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை தூக்கணும். முதல்ல ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி. இவர் இப்படி ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அதை நான் அடுத்து சொல்றேன். ஆமா, அவிசுவாசம். அந்த சந்தேகத்தோடு நம்ம ஒண்ணு கேட்டா, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அழகா இது சொல்லப்பட்டிருக்கிறது. 6-7 வசனத்துல சந்தேகத்தோடு ஒருத்தன் கேட்கிறானா, காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறதா ஒப்பா இருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, நீங்க இந்த கடற்கரையில எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிருப்போம். ஆமா, நம்ம ஊர்ல தான் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல பீச் இருக்கு. எல்லாரும் போயிருப்போம், பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருப்போம். சில அலைகள்லாம் பார்த்துருக்கீங்களா, தூரத்துல இருந்து வரும்போது அப்படியே பெருசா இளம்போம். ஆனா காத்துல அது கிட்ட ஒழுங்கா வந்தே சேராது, ஒழுங்கா வந்தே சேராது. சந்தேகம் நம்முடைய ஜெபத்தை அவரிடத்துல சேர விடாது. இந்த சந்தேகம் சேர விடாது. இப்போ இயேசு பக்கத்துல வந்தாச்சு. இயேசு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவனுக்கு இன்னொரு பயம் வந்துட்டு, என் சந்தேகம் என் காரியத்தை கொண்டு போக விடலையோ. ஆமே, அவர்களால் கூடாம போயிட்டு நான் யாரை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன்? சீஷர்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. இல்ல ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய ஃபெய்த். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அவங்களால முடியல. அவங்களால அது தனியா கூட்டு ஆண்டவர் டீல் பண்ணார், அது வேற. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் சிம்பிள். இந்த ஜாதி பிசாசு, எல்லா ஜாதியும் பிசாசு தான். இந்த ஜாதி பிசாசு எல்லாமே ஜபத்தினால். இங்க என்ன? சந்தேகம், அவிசுவாசம். இதெல்லாம் மாறணும். எனக்கு சந்தேகம், எனக்கு நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு சந்தேகம் இருக்குனாலே பேதுரு மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். இந்த தகப்பனை மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். ஆண்டவரே, 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 எனக்கு ஆண்டவரே அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணு. அதாவது ஆண்டவர்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்கறதுல எப்பவுமே இருக்கணும். அதனால தான் எடுத்ததுமே ஆண்டவர் மலை உபதேசத்துல என்ன சொல்லுவார்னா, ஆவியில் எளிமை, poor in spirit. அந்த எளிமை, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு எப்பவுமே இந்த ஏழை எளியவன், இந்த போர், அவங்க பார்த்து அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை தெரியுமா? உதவி தேவை. எப்பவுமே எனக்கு அவருடைய ஒத்தாசை தேவைன்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, அவன் பாக்கியவான். எடுத்ததுமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவன் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, அப்பா அவர் மட்டும் இல்லைன்னா அவன் விசுவாசம், நான் ஒண்ணுமே கிடையாது. ஆமாம், இது இப்போ டச் பண்ண அடுத்து வேற பாயிண்ட் போயிடும், வேண்டாம். அப்போ நம்முடைய அவிசுவாசத்துக்கு இடம் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியணும். அப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஆண்டவரே, இப்படி நம்ம சொல்லணும். ஆமே, அப்போ நம்மளை ஆண்டவருடைய பெரிய விசுவாசத்துல நிக்க வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆபிரகாம் பார்த்தீங்களா, அடி எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்க, என்னப்பா எனக்கு தருவீங்க? ஆமே, இந்த குனிந்து அவன் இந்த 99 வயசானவனுக்கு, இந்த 80 வயசு 90 வயசான சாராளுக்கு அவன் அவன் மனசுல சொல்றான், அந்த ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையா இல்ல, அது ஜெபம். அப்பா எனக்கு டவுட்டா இருக்குப்பா, என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். 4வதாக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? இந்த தகப்பனை பாருங்கள், இந்த தகப்பனை பாருங்க. அந்த 9 பேர் பிரயாசப்பட்டோம், கூடாம போயிட்டு இருக்குல்ல. கூடாம போனதுக்கு அப்புறம் இந்த தகப்பன் எங்கதான் நிக்கிறான் தெரியுமா? அங்கதான் நிக்கிறான். முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. 18 வருஷமா ஒரு கூனியாகிய ஸ்திரீ எங்கதான் இருக்கிறா தெரியுமா? சமூகத்துல தான் இருக்கிறா. முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. கானானிய ஸ்திரீக்கு அவர் என்ன செய்யல தெரியுமா? மறு உத்தரவு ஒண்ணுமே கொடுக்கல. அப்படி இருந்து அவ என்னதான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. இதான் நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? எனக்கு அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார்ல, இன்னும் அவர் செய்யல. இன்னும் அவர் 9 பேரால கூடாம போயிட்டுன்னா நைட்டே வந்தாச்சு. அவன் போயிருக்க வேண்டியதான, பையனை கூட்டிட்டு போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்.
விசுவாசத்தில் நிலைத்திருங்க. சமூகத்தை விட்டு விலகாம இருங்க. நீங்க சமூகத்தை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மலையை பெயர்த்துக்கத்தக்க விசுவாசமா? அது கிடையாது, அது தெரியாது. ஆனா நீங்க சமூகத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்னு அர்த்த. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. ஐந்தாவதாக, உன் விசுவாசம் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் 9வது அதிகாரத்தின் 22, 23 வசனங்கள். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும். அந்த தகப்பன் இயேசுவினிடத்துல சொல்லுகிற இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு. நீ அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல்னா யார் மேல? அவன் மேல, அவன் பிள்ளை மேல. ஏன்னா பிள்ளை படுற கஷ்டத்துல யாரும் கஷ்டப்படுறா? தகப்பனும் கஷ்டப்படுறான். தகப்பன் படுற கஷ்டத்துல பிள்ளை கஷ்டப்படுமான்னு கேட்டா பலருக்கு தெரியாது. ஏன்னா தகப்பன் பல கஷ்டத்தை உள்ள வச்சிருப்பான். ஆனா பிள்ளை படுற கஷ்டத்துல தகப்பனும் கஷ்டப்படுறான். அதனால என்ன கேட்கணும்? எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் என்று அல்ல, நீ அப்படிங்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவரே, நாங்க அவங்களோட பையன் இருக்கட்டும், நீ நம்முடைய விசுவாசம் பேசப்படும். நம்முடைய விசுவாசம் பேசப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல அவன் பையன்கிட்ட விசுவாசம் இருக்கா விசுவாசம் இல்லையானே பார்க்க விரும்பல. ஆமென். அவன் பாரத்தை இவன் பாரமா சுமந்துட்டு நிக்கும் போது கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு உன் விசுவாசம் வெளிப்பட்டா போதும், உன் பையனுக்கு நான் சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனை மாறுவதற்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால். நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொன்னாரா அவன் வேலைக்காரன் விசுவாசிக்கிறான்னு போய் அவங்க கிட்ட கேளு? இல்ல. 4 வாலிபர்கள் அந்த திமிராத காரனை கீழே இறக்கி வச்சதும் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானா? இப்பதான் அவன் உண்மையில கத்துறான், எனக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கேட்கறான் தெரியுமா? எங்களுக்கு உதவுங்கன்னு. இப்ப என்ன கேட்கறான் தெரியுமா? எனக்கு உதவுங்க ஆண்டவரே, எனக்கு உதவுங்க ஆண்டவரே. என்ன இந்த விசுவாசத்துல என்ன தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா என் குடும்பம் எழும்பிடும் ஆண்டவரே. விழுந்து போன என் கூடாரம் திரும்ப எழும்பிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த விசுவாசத்தில் என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக. ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்படி சொன்னது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 24. உடனே பிள்ளையின் தகப்பன், பிள்ளை இப்பதான் அவனுக்கு புரியுது. ஓஹோ, நான் எழும்பினாதான் என் தலைமுறை எழும்பும். நான் எழும்பினாதான், நான் விசுவாசத்துல நின்னாதான் என் தலைமுறை நிற்கும். நான் எழும்பினாதான். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு உத்தரவாதம் எடுக்க சொல்ல விரும்புகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கப்பா என்கிற நிலையில ஆண்டவர் சமூகத்துல நிற்கும் போது ஆண்டவர் பர்டிகுலரா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற, நீ விசுவாசித்தா, நீ ஆண்டவர் அப்படிதான். பாருங்கள், மார்த்தாள் ஓடி வராங்க. மார்த்தாள் ஓடி வந்து, ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அது கடைசி காலம் ஒன்றை போய் சொன்னேன் பாரு, போ வீட்டுல இன்னொருத்தி இருப்பா, அவளை கூட்டிட்டு வா. அவளும் ஆண்டவரேன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுட்டா. அந்த அம்மா அழுது சாதிக்கிறாங்க. அதான் பாருங்க, அதான் சொல்லல, நம்மளால முடியலன்னா ஹெல்ப்புக்கு எப்படி விழுந்தா பாருங்க. பைபிள் சொல்லுறது இயேசு கண்ணீர் விட்டார் இருக்கும். அவர் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஆமா, ஏன்னா அவளுக்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. 4 நாள் ஆயாலும் நாற்றம் வச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன்
அவ ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி வாரா. முதல் நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 2வது நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 3வது நாள் வந்து பாக்குறா ஏமாற்றம், 4வது நாள் வரல. ஏன்னா 3 ஏமாற்றத்தை பார்த்தாச்சு. அவர் வருவார். ஏன்னா ஏற்கனவே தகவல் சொல்லி அனுப்பி ஆகிவிட்டது. தகவல் ஏற்கனவே சொல்லியாச்சு. தகவல் அறிந்து வேணும்னே இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வராரு. சூப்பர்லாம் ஆண்டவர். எல்லாம் தெரிஞ்சுதான் வேணும்னே உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவர்? இப்போ 3-4 மைல் தூரம் நாங்க போர்டு கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து இறையாதே அமைலான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் நீங்க விளையாடுறீங்களா இல்ல என்ன ஆண்டவர்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமே 3 நாள் ஏன்னா இவ வீட்டுல இருந்து ஓடும் போது யூதர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவ எங்க போய் அழ போறா? அப்போ ஏற்கனவே இதை செஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா 4வது நாள் ஓடாம உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவளை பழையது போல ஓடி வர சொல்லு. பழையது போல போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், எடுத்தா ஓட்டம். அதே போல நீ நம்பி ஓடுற ஓட்டம் என்னைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காது. என்னைக்கு அது ஒரு நாள் உட்காந்துட்டோம்ல. இன்னைக்கு அவர் நின்று வந்து பார்க்கிறார். அவ வருவான்னு பார்த்தா வரல. அண்ட சொல்ல அவள்கிட்ட காதல போய் சொல்லு, அவ ஓடுவா. ஒரு செய்தி போதும், என்ன வந்திருக்கிறேன்னு சொல்ல, அந்த ஓட்டம் தொடரும். உட்காந்துட்டீங்கல்ல, நாங்கெல்லாம் ஏமாற்றத்தை 1 2 இல்ல 3 ஏமாற்றத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 9:42 வாசியங்கள் ஜெபிக்கலாம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடம் அவனை ஒப்பு கொடுத்தான். இந்த தகப்பன் இதுக்கு முன்னாக ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன தெரியுமா? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. இதான் நம்பிக்கையின் உச்சம். ஏதாவது பண்ணிருங்கப்பா. தகப்பன் ஆமை ஆண்டவர் அவனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, உங்களால மட்டும்தான். நீங்க என் கையில தர போறீங்கப்பா, குணமாக்கி தர போறீங்கப்பா, சரி பண்ணி தர போறீங்கப்பா, அத செவ்வையாக்கி தர போறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. ആമേൻ. വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണുന്നു ഞാൻ ഉടരാലരാധരാലരാടരാലരാധരാ ഏരാ മകരമ ശതനലരാ. ആമേൻ. அறிக்கைப்படுங்க. 4 நாளாயாலும் நாட்டம் வகிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தர் வரும். அவர் வருவார். ஏமாற்றம் முடியாது. ஏமாற்றம் இல்லை. ஆமென். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாന്റെ பிரவர்த்திகள் அழிந்திடும். glory. குடரமா கரமா சந்தரமா லகதரமா. ஓ കാണുന്നു ഞാൻ விசுவாசமுள்ளவராக, விசுவாசத்தில் தளராதே, சந்தேகத்துக்கு இடப்படாதே.
விசுவாசத்தில் நிலைத்திரு. உன் விசுவாசம் பேசப்படும். உன் விசுவாசம் பேசப்படும். 4 நாள் ஆயாலும் 3 நாள் ஏமாற்றம் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்புறார். ஓடு ஓடு. எஸ். உடரா லரா தரா லரா தரா லரா தரா. விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாண்டே பிரவர்த்திகள் எல்லா சத்துருவின் அலைக்கழிக்கிற பிசாசுக்கு இனி உன் குடும்பத்துல இடம் இல்லை, இனி உன் கூடாரத்துல இடம் இல்லை. உடரா லரா தரா. ஆமென். காணுന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ. ഉടരാ ലരാ ദരാ ലരാ ശേരേ. ജീസസ് ഗ്ലോറി. ഓ 4 നാളായാലും നാട്ടം വഹിച്ചാലും കല്ലറ മുൻ കർത്തർ വരുവാർ. 9 பேரால் கூடாமல் போன காரியம் அவராலே கூடும். ஆமென். விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாண்டே பிரவர்த்திகள் அலைக்கழிக்கிற பிசாசுக்கு இனி உன் கூடாரத்தில் இடமில்லை. கூடாரமா விசுவசிச்சால் நீ. Glory. உடரா லரா தரா லரா தரா லரா தரா. உடரமா കാണുന്നു ഞാൻ. Glory. ഉടരമാ ശേരേ ലേരേ ലേരേ ചരല റബ കരബബ. കാണാത്ത കാര്യങ്ങൾ ആമേൻ. വിശ്വസിച്ചിടുന്നു. കർത്തർ തൂക്കിയെടുപ്പാ. என் குடும்பம் முன்பால் இருக்கும். ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். காணுന്നു ഞാൻ. கர்த்தர் தூக்கியெடுப்பா. உன் குடும்பம் உன் போல நிலைப்படும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி இருப்பார்கள். ஆமென். കാണുന്നു ഞാൻ. ഓടരാ ലരാ ദരാ ലരാ ദരാ. ശബ്ദര ലറിയാ ദരാ. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகள். Hallelujah. Jesus. நம்புவேன் ஆண்டவரே. ஓ என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. ஆமென். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. 2 கைகளை உயர்த்தி என்பதற்கு யாரும் இல்லை. ஆமென். நம்புவேன். ஆமென். என்னை ஏசையா நம்புவேன். கடைசியா சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். Glory Jesus. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என்ன தூக்கி எடுக்க.
எனக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசத்தில் இருக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் குணமாக்கி கையிலே கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை குணமாக்கி செவ்வையாக்கி உன் தலைமுறையை கர்த்தர் குணமாக்குவா. உன் எதிர்காலத்தை கர்த்தர் குணமாக்குவா. விசுவாசத்தை விட்டு விடாதே. விசுவாசத்தில் நிலைத்திரு. எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். உன் விசுவாசம் பேசப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நன்றி அப்பா. கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீ கிருபை செய்தீரே. நன்றி. எங்களோடு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். பல நேரத்தில் விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போறோம். எங்க விசுவாசத்தை கூட சந்தேகங்களும் வந்து சேருது. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு திட்டமாய் பேசினீர். எங்களுக்கு உதவி செய்யும். தூக்கியிடும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருடைய விசுவாசம் பேசப்படுவதாக கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கண்மணி போல காத்துக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் ஞானமும் சுகமும் பலனும் கொடுத்து நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதி. குறைவில்லாமல் நடத்தும். யுத்த மேகம் விலகும்படி செய்யும். சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடும். போக்கில வரத்திலும் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.